ஸ்டார் கிரியேஷனுங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி டெமோக்ரட்டைஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்டார் எங்கேருந்து வேணால் உருவாகலாம். ஃபில்ம் மேக்கராக நம்ம எழுதுகிறோம், எடுக்கிறோம். அது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது மட்டும்தான் அது முழுமையடையுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான தமிழ் இல்லாமல் கொங்கு தமிழ்ங்கிறது ஒன்று எடுத்துக்கும் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக மாறுது. ஒரு கலர் கிடைக்குது நமக்கு. ஸ்டுடியோக்குள்ளே வீடியோ பண்ணுற வசதி இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா கோயம்புத்தூரிய ஸ்டுடியோவாக இமேஜின் பண்ணிட்டோம். ஊரே ஸ்டுடியோட எனக்கு அந்த மோடு தான். யூடியூப் வீடியோ பண்ணுறது இட் இஸ் மோர் ரிஸ்கியர் தென் ஃபில்ம் மேக்கிங் தான் சொல்லுவேன். அந்த ரிசல்ட் தான் பின்னாடி இருக்க இந்த போஸ்டர். யூடியூப்லேருந்து வெள்ளித்திரைக்கு படம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பண்ண இயக்குநர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வி வுட் லைக் டு இன்வைட் பிரபுராம் வியாஸ், டிரெக்டர் ஆஃப் லவர், அண்ட் மிஸ்டர் பிரசன்னா பாலச்சந்தர், ரைட்டர் நக்கலைட்ஸுடைய முக்கியமான ஒரு கோ ஃபவுண்டர் அவர். அண்ட் பிரபுராம் வியாஸ் வெள்ளித்திரைக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி லிவ் இன் சீரீஸ் யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஸ்பேஸ்லேருந்து வளர்ந்து சினிமாவுக்குள்ளே தடம் பதிச்சவங்க தான். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ போத் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபுராம். லவ்வர்னுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. How happy are you to be a part of this event? மக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆகிறதுக்குன்னா முன்னாடி ஒரு ஒரு தளங்கள் மட்டும்தான் இருந்தது. டெலிவிஷன் அல்லது பெரிய திரை அப்படிங்கிற மாதிரி தளங்கள் தான். இன்றைக்கி மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான தளங்கள் நிறையா டெமோக்ரட்டிக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார் கிரியேஷனுங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி டெமோக்ரட்டைஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்டார் எங்கேருந்து வேணால் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு பயங்கர ஹெல்த்தியான என்வாயன்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். யூடியூப்பில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து நிறையா பேர் வேறு தளங்களில் போய் நிறையா சாதிக்கிறத பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபில்ம் மேக்கராக நம்ம எழுதுகிறோம், எடுக்கிறோம். அது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது மட்டும்தான் அது முழுமையடையுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு கான்வர்சேஷனாக மாறுது. நம்ம என்ன நினச்சோம், அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம் ஆஃப் putting something out to the people and getting their feedback. அவங்களுடைய என்ன பிடிச்சிருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படி. ஏன்னா நமக்கே சிலதெல்லாம் சும்மா அப்படி கேஷுவலாக டீல் பண்ண விஷயங்கள் சிலது அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும்போது நமக்கே ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது முதல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். லிவ்இன் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றை விட ரொம்ப பெருசாகவே இருந்தது அந்த டைமில். ஏன்னா அவ்வளோ வெப் சீரிஸ் அந்த ஃபார்மேட் எல்லாமே இங்கே ரொம்ப நேசண்ட்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. அதுக்கான முன்மாதிரிகளும் பெருசாக இல்லைங்கிற போது அதை ஏற்றுக்கிட்ட விதம் ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், நக்கலைட்ஸுடைய ஜேர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான ஸ்ட்ரகிள்னா அது என்ன? அது நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது பொருளாதாரம் ஒரு முக்கியமான விஷயம். ஒர்க் பண்ணுற மீடியம் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் அது ஓவர் கம் பண்ண முடியும். கோயம்புத்தூரில் இருந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று என்னென்னா, சென்னை தங்கி இருந்து ஒரு ஒரு தொழில் செய்வது அப்படிங்கிறது சிரமம். அப்போ அவன் ஊர்லேயே உட்காந்துக்க முடியும், செலவு குறைவு, பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ இன்டர்நெட் நமக்கு அந்த பாசிபிலிட்டி கொடுக்குது, நம்ம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, அந்தந்த ஊரில் இருந்து செய்யும்போது ஒரு வெரைட்டி கிடைக்குது. ஒரு பொதுவான தமிழ் இல்லாமல் கொங்கு தமிழ்ங்கிறது ஒன்று எடுத்துக்கும் போது அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபீச்சராக மாறுது. அது ரசிக்கும்படியாக இருக்குது. ஒரு கலர் கிடைக்குது நமக்கு. ஸோ இதெல்லாமே தான். இன்னொன்று, நம்ம சொந்த ஊரில் நம்ம இடத்துல இருந்து செய்யும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஹையாகும். எங்களுக்கு அப்போது ஸ்டுடியோக்குள்ளே வீடியோ பண்ணுற வசதி இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா கோயம்புத்தூரிய ஸ்டுடியோவாக இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஊரே ஸ்டுடியோட எனக்கு அந்த மோடு தான். அவ்வளோதான். கேமரா எடுத்துகிட்டு எல்லா தெருவில் போய் ஷூட் பண்ணுறோம். ஸோ தட் வாஸ் கிரேட் அட்வென்ச்சர். குவாலிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோலேருந்து அடுத்த வீடியோவுக்கு அந்த நம்ம ஒரு பார் செட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து இறங்காமல் இருக்கிறதுக்கு நடக்கிற ஸ்ட்ரகிள் தான். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓ, அந்த ஸ்ட்ரகிள் என்ஜாய்மெண்ட். ஆமாம், அது பயங்கரமான என்ஜாய்மெண்ட். சரியான போதை அது. ஓ சூப்பர். நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், புதிய முயற்சிகள் யூடியூப்பில் பண்ணுறோம். அதனால தான் ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. நம்ம நினைப்போம் நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டோம், ஓகே நமக்கு வேலை தெரிஞ்சிருக்கு, டீம் இருக்குது, சினிமா பண்ணலான்னு. பட் சினிமா யூடியூபர்ஸ் எப்படி பார்க்குது? நடிப்பில் சினிமாக்குன்னு ஒரு நடிப்பு, யூடியூபுக்குன்னு ஒரு நடிப்புன்னு கிடையாது. ஃபிக்ஷன் ரைட்டிங் நாங்கள் ஷோஸ் பண்ணதில்ல, ஃபிக்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். அப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட் பண்ணுறோன்னா அது ஃபில்ம் மேக்கிங்கில் நீங்கள் கேமரா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ப்ராசஸில் எந்த விதத்துலையும் அதுக்கு இது குறைஞ்சதில்லை. சினிமாவுக்கு யூடியூபர்ஸ் குறைஞ்சதே கிடையாது. அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட்டோ அதே எஃபோர்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா அது எஃபோர்ட், அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால்
சினிமாவிலிருந்து யூடியூப்பை பார்க்கும்போது அங்கே அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க, இல்லை இன்னும் அதுக்கு ஒரு லெஸ்ஸர் எஃபர்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்கிறது தான் உண்மை. ரொம்ப பிளான்டாக பர்டிகுலராக அவங்க செய்கிற விஷயத்தின் மேலே ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணாங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் நான் நம்புறேன். அதில் டேப் பண்ணுறதுக்கு இன்னும் அது பெரிய கடல், அன்டாப்டு ஜோன் வந்து நிறையா இருக்குது, இன்னுமே இருக்கு கண்டிப்பாக இருக்கு. யூடியூப்புங்கிறது வந்து ஒரு பெரிய எஃபர்ட். ஏன்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட சேனல்ஸ்லாம் நடத்தும் போது அவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவை இருக்குது. ஒரு சினிமா கூட ஒரு 5 மாதம் 6 மாதம் மூச்சை போட்டு பண்ணிடுறோம். பட் யூடியூபுங்க இருக்கும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல. அது சினிமாவுக்கு பெரிய பயிற்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாலையும் நீங்கள் நிலைக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ் ஏன் பெரிய டைரக்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஒர்க்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்குங்கிற ஒரு காரணம் தான். இட்ஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஸ்டார்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர். நீங்கள் ஒரு தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ 2 மணி நேரம் நீங்கள் உள்ளே உட்காரணும். ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அவன் 10 நிமிஷம் இருக்குன்னா முதல் நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அவனை என்கேஜ் பண்ணலன்னா அவன் ஸ்க்ரால் பண்ணி அடுத்ததுக்கு போயிடும். ஸோ அவனை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் க்ரியேட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். முதல் நிமிஷத்துலேயே நீங்கள் அவனை பிடிச்சி உள்ளே எடுத்துக்கலைன்னா அவன் போயிடுவான். அதனால பல நேரங்களில் யூடியூப் வீடியோ பண்ணுறது இட் இஸ் மோர் ரிஸ்கியர் தென் ஃபில்ம் மேக்கிங் நான் சொல்லுவேன். கரெக்ட். ஆடியன்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பிடிச்சி வைக்கணும். நக்கலைட்ஸை ஆடியன்ஸ் எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்படி ஒரு ஸ்டேஜில் எங்களை அழைச்சி ஆனர் பண்ணதுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் 1000 பேர்த்த இதை அகாமடேட் பண்ணும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு தான் சொல்கிறாரு. அதனால உங்களோட யூனிக்னஸ் எஃபர்ட் இதை நீங்கள் பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மோட்டிவேஷனுங்கிறது பொத்தாம்பதுவான மோட்டிவேஷன் நான் சொல்ல. கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் கிளாரிட்டி. எஸ், கிளாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல நம்ம ஒர்க் பண்ணுற மீடியம், நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம், அது மேலே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கிளாரிட்டி, அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா அப்படி ஜாலியாக விளையாடலாம். ப்ரெஷர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.